12ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கும்போது, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இணக்கம் வந்து கெட்டு போயிடுது. நெறைய பேருக்கு விவாகரத்தே நடக்குது. நெறைய பேருக்கு. அது மட்டுமே காரணம் இல்ல விவாகரத்துக்கு. அதுவும் ஒரு காரணம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப் இல்லாத போது, அவங்கக்குள்ள ஒரு பிரிவு எடுக்கிறது இயல்பு தானே. இது ஒண்ணு. நிச்சயமாக. அடுத்தது செவ்வாய். பாவக்கிரகத்தில பார்க்கும்போது. செவ்வாய் வந்து என்ன சொல்றோம்னா, 1, 2, 4, 7, 8, 12 இந்த மாரி இடங்கள்ல இருந்தாலே செவ்வாய் தோஷங்கிற ஒரு தோஷம்னு விஷயத்த எடுத்து சொல்லிடுறாங்க. கொண்டு வந்துருவோம். ஆமா. அப்ப செவ்வாய் வந்து ஆக்ரோஷத்த குறிக்கிறது. அப்ப 12ஆம் இடத்துல அங்க போய் உட்கார்ந்தோம்னா, படுக்கை அறைய அதுவும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடும் இல்லையா? கண்டிப்பாக. அப்ப சூரியன், செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கா, இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, படுக்கை அறை அது வந்து அது மட்டுமே பார்க்கக்கூடாது. அயனம், சயனம், சுகம். இது 3மே இல்லாத ஒரு மனிதன் சாப்பிடாம, ரெஸ்ட் எடுக்காம, இல்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாம இருக்கவே முடியாது இல்லையா? அது மாரி இருந்ததுன்னா, ஐடியல் சிலை தானே இருக்க முடியும். அப்ப அந்த இடத்துல இந்த பாவக்கிரகங்கள் இருந்ததுன்னா, இந்த 3 விஷயங்களையும் பாதிக்க வச்சுருதுன்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு பாவக்கிரகத்த எடுப்போம். இப்ப 12ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சனி இருந்தா என்ன பண்றதுன்னா, பொதுவா வந்து சனி வந்து இருக்கிற இடத்த டீஆக்டிவேட் பண்ணிரும் அப்படின்னு படிக்கிறோமா? கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஆராய்ச்சிகள்ல. ரொம்ப ஸ்லோவான கிரகம் மந்தன். மந்தன் இருக்கிற இடத்த டீஆக்டிவேட் பண்ணிடும், டீஆக்டிவ். பார்க்குற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிடும். அப்ப 12ஆம் இடத்துல இந்த 3க்கும் பாதிப்பு வைக்குமா? வைக்காதா? நிச்சயமாக. 12ஆம் இடத்துல சனி இருக்கிற நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்பின் அறிமுகம் இல்லாத இடத்துல தான் வாழ்க்கை துணையே அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப கவனிக்கணும்.